எப்போ மாதிரி இந்த வீடியோ வந்து குக்கிங் வீடியோ கிடையாது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். எல்லா வருஷமும் தவக்காலம் ஸ்டார்ட் ஆகுற டைமில் எங்கள் சர்ச்சில் இருந்து தவக்கால திருப்பயணம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பில்கிரிம் ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யுஏயில் இருக்கக்கூடிய மற்ற சர்ச்சஸுக்கு நாங்கள் திருப்பயணமாக போவோம். இந்த தடவை வந்து 4 சர்ச்சுக்கு போகிறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 6 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓன் காரில் வந்த ஃபேமிலிஸும் நிறைய பேர் வந்தாங்க. இந்த ஹோலி ட்ரிப் 29th சாட்டர்டே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே மார்னிங் கரெக்டாக ஒரு 7 o'clock எங்களோட பேரிஷ் ப்ரீஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணி இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒரு ட்ரிப்பு. கடவுளோட ஆசீர்வாதத்தோட இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ட்ரிப்பில் வேறு எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வேலை கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸில் தான் இந்த ட்ரிப்பு போயிடுச்சு. போகிற டைமில் இடையில ரோசரி நாங்கள் சொல்லிட்டு போயிட்டோம். எல்லா பஸ்லேயுமே சின்ன குழந்தைங்களும் இருந்தாங்க. ஆனால் எல்லா பிள்ளைங்களுமே நம்ம சொல்ல புரிஞ்சுக்கிற வயசில் பிள்ளைங்க எல்லாருமே எங்கள் கூட வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. கண்டினியூஸாக நாங்கள் அப்படி ப்ரேயர்லாம் இருக்கல. ப்ரேயர் பண்ண வேண்டிய டைமில் கரெக்டாக ப்ரேயர் பண்ணோம். மற்ற டைமில் வந்து அப்படி பேசிட்டு போயிட்டோம். இந்த திருப்பயணத்துக்கு 4 சர்ச்சஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸ் அபுதாபி, செகண்ட் வந்து செயின்ட் ஜோசப் கத்தீட்ரல் சர்ச் அபுதாபி, தேர்ட் சர்ச் செயின்ட் பால் கேத்தலிக் சர்ச் முசஃபா, ஃபோர்த் சர்ச் வந்து அலைனில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் கேத்தலிக் சர்ச். இந்த திருப்பயணத்தில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங்கில் தான் இருந்தாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறவங்கிறது கட்டாயம் கிடையாது. நாங்கள் இப்போ ஷார்ஜா தாண்டி துபாய் தாண்டி அபுதாபிக்குள்ளே என்ட்ராயிட்டோம். அபுதாபிக்குள்ளே என்ட்ராயிட்டோன்னா 2 சைடு இருக்கிற மரங்களை பார்த்தே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நாம் அபுதாபிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு. இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு சர்ச்சான ஆப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸுக்கு பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரிப்புக்கு இடையில் ப்ரேயர் இல்லாத டைமில் வந்து நான் இடையில வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸை இன்னொரு விதமாக சொல்லணுன்னா இன்டர்ஃபேத் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நமக்கு இந்த இடத்துக்கு வர முடியாது. கரெக்டான பெர்மிஷன் வாங்கினா தான் இங்கே வர முடியும். எங்களோட பேரிஷ் ப்ரீஸ் முன்னாடியே இதுக்கான பெர்மிஷனை வாங்கியிருந்தாங்க. எல்லா பஸ்ஸும் ரீச் ஆன உடனே நாங்கள் இறங்கி லைனாக ஃபார்ம் பண்ணி நின்றுட்டோம். ஏன்னா செக்யூரிட்டி செக்கிங் பண்ணி தான் எல்லாரையுமே உள்ளே அனுப்புகிறாங்க. செக்கிங் முடிஞ்சு உள்ளே போயிட்டோன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நமக்கு சர்ச்சுக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. நாம் அப்படி தான் போகணும். ரைட் சைடு இருக்க என்ட்ரன்ஸ் வந்து மாஸ்க்குக்கும் சினகோவுக்கும் போகக்கூடிய வழி. அதுக்கு வந்து நமக்கு பர்மிஷன் கிடையாது. கும்பல் அங்கே அனுப்ப மாட்டாங்க. நம்ம ஃபேமிலியாக போனால் நமக்கு வந்து மாஸ்க்கும் ஜூயிஷ் பீப்புளோட ஒர்ஷிப் பிளேஸஸ் சினகாவும் விசிட் பண்ண முடியும். கரெக்டாக இதை எப்படி சொல்லணும்னா 3 ரிலீஜன் இன் 1 பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து கிறிஸ்டினோட ஒர்ஷிப் பிளேஸ் சர்ச் இருக்குது, சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். அதுக்கப்புறமா முஸ்லிம்ஸோட ஒர்ஷிப் பிளேஸ் வந்து மாஸ்க் இருக்குது. அதுக்கப்புறமா ஜூயிஷ் பீப்புளோட ஒர்ஷிப் பிளேஸ் சினகாக் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 3 பில்டிங்குமே ஒரே ஷேப்பு ஒரே சைஸில் தான் இருக்கும். பட் டிசைன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இங்கே இருக்க சர்ச் சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சோட வெளிப்புற தோட்டம் தான் இது. இது சர்ச்சு தானே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட பக்கத்தில் ஒரு பில்லரில் க்ராஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து சர்ச்சுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். சர்ச்சுக்குள்ளே என்ட்ரானோடனே நாங்கள் எல்லாருமே பிரமிச்சு போயிட்டோம். சர்ச்சோட இன்டீரியர் டிசைன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சர்ச்சில் இந்த மாதிரி டிசைன் வந்து பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு டைமாக நான் இப்படி ஒரு டிசைன் வந்து இந்த சர்ச்சில் தான் நாங்கள் பார்க்க. நான் மட்டும் கிடையாது, கூட வந்து எல்லாருமே வந்து பிரமிச்சு போயிட்டாங்க இந்த டிசைன் பார்த்து. இது எந்த மாதிரி டிசைன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பார்த்தா எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச்சுக்குள்ளாடி ஒரு குருசிஃபிக்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து வேறு எந்த சர்ச்லையுமே பார்க்க முடியாது. இங்கே தான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களோட பேரிஷ் ப்ரீஸ்ட் ப்ரேயர் பண்ணி ஃபஸ்ட்டு வே ஆஃப் த கிராஸ் வந்து 2 ஸ்டேஷன் வந்து இங்கே முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா இந்த சர்ச்சோட ப்ரீஸ்ட் வந்து இந்த ஆப்ரஹாமிக் ஃபேமிலி ஹவுஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. Meaning, in the same compound we have St. Francis Church, Islam, of course, our church. We have the synagogue, that is the temple for the Jew people, the Jewish, okay? And we have a mosque, okay, in the same compound. Today you cannot visit that because we need lots of weeks ahead to organize the tour. அப்புறமா கொஞ்சம்
கொஞ்சம் டைம் தந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே இருந்து நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கணுன்னாலும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நானும் இன்னுமே வந்து எனக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே எனக்கு இன்னும் எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் நானும் எப்படி எப்படி திருப்பி எடுக்கலாமோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நானும் எடுத்துட்டேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் போன எல்லாருமே சேர்ந்து நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த சர்ச்சோட வாலோட டிசைன் எப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் பில்லர் தான். ஒவ்வொரு பில்லரோட இடையில வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. சர்ச்சோட வால் டிசைன் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மாஸ்கோட வால் டிசைன் எப்படின்னா ஆர்ச்டு ஷேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஜூயிஷ் பீப்புளோட சினகாகோட டிசைன் எப்படின்னா 6 ஆக்கில் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரே ஹைட்டு ஒரே அளவில் தான் இருக்கும். பட் அதோட எக்ஸ்டீரியர் டிசைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆப்ரஹாமி ஃபேமிலி ஹவுஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போது நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் நல்ல ஹாப்பியாக கடவுள்கிட்டேருந்து கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸோடு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது நாங்கள் செகண்ட் சர்ச்சுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். செகண்ட் சர்ச்சுமே அபுதாபியில் தான் இருக்குது. அந்த சர்ச்சோட நேம் செயின்ட் ஜோசப் கேத்தீட்ரல் சர்ச். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இப்போ போகிற சர்ச்சு பக்கத்தில் ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்கோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஒரே ஒரு மாஸ்கில் மட்டும்தான் மதர் மேரியோட நேம் போட்டிருக்காங்க. அந்த மாஸ்கோட நேம் என்னென்னா மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ் மாஸ்க் தான். இதுதான் இந்த மாஸ்கோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நாங்கள் எல்லாருமே பஸ்ஸை விட்டு இறங்கி சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போகிற டைமில் வந்து ஃபாதர் கரெக்டாக டைம் சொல்லியிருந்தாங்க. இந்த சர்ச்சில் நம்ம இந்த டைமுக்கு கரெக்டாக ரீச் ஆகும், அதை முடிச்சுட்டு அந்த சர்ச்சில் இருந்து இத்தனை டைமுக்கு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஷெட்யூல் வந்து ஃபாதர் போட்டு தந்திருந்தாங்க. இப்போது நாங்கள் எல்லோரும் செயின்ட் ஜோசப் சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம். இது வந்து நியூ சர்ச். இதுக்குள்ளே எல்லோரும் போனதுக்கு அப்புறமா வே ஆஃப் த கிராஸ் நெக்ஸ்ட்டு 4 ஸ்டேஷனை இங்கே சொல்லி முடிச்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்டேஷன் ஒவ்வொரு ஆளும் சொல்லணும், ரீட் பண்ணணும். யார் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து ரீட் பண்ணிக்கணும். இங்கே ப்ரேயர் முடித்ததுக்கப்புறமா செயின்ட் ஜோசப் கேத்தீட்ரல் ஓல்டு சர்ச்சுக்கு போனோம். அங்கே ரொம்ப சைலண்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே உட்காந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம். தேர்ட் சர்ச்சுக்கு கிளம்பணும். தேர்ட் சர்ச் எங்கே இருக்குன்னா முசஃபாவில் இருக்கிற செயின்ட் பால் கேத்தலிக் சர்ச் தான். அகைன் நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் ஏறி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ரேயரு, கொஞ்சம் சாங்கு, கொஞ்சம் ரோசரி எல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டு அப்படியே எங்களோட ட்ராவலை ரொம்ப பிளெஸ்ஸிங்கை கண்டினியூ பண்ணோம். செயின்ட் பால் கேத்தலிக் சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த சர்ச்லேயும் போனதுக்கப்புறமா வே ஆஃப் த கிராஸ் அடுத்த 4 ஸ்டேஷனை வந்து இங்கே முடிச்சிட்டோம். 4 ஸ்டேஷன் இருந்துச்சு. 4 ஸ்டேஷனை 4 பேரை ரீட் பண்ணாங்க. இங்கே முடித்ததுக்கப்புறமா இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஃபாதர் வந்து எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் தந்தாங்க. பிளெஸ்ஸிங் முடித்ததுக்கப்புறமா இங்கே வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறமா இங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு 4th சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். 4th சர்ச் எங்கே இருக்குன்னா அலையில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் கேத்தலிக் சர்ச். அகைன் ஒரு ரோசரி சொன்னதுக்கப்புறமா எல்லோரும் அப்படியே பேசிக்கிட்டு வெளியே நேச்சரை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களோட ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். இப்போ 4th சர்ச்சான செயின்ட் மேரிஸ் கேத்தலிக் சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் ஃபைனலாக வே ஆஃப் த கிராஸ் லாஸ்ட் 4 ஸ்டேஷனை இங்கே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஃபாதர் மாஸ் வச்சுருந்தாங்க. அப்படி நல்ல ஒரு மாதம் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா நைட்டு டின்னரை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நைட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் ஏறிட்டோம். இப்போது எங்களோட ட்ராவல் வந்து பேக் டு ஷார்ஜா. நல்ல ஹாப்பியாக கடவுளோட பிளெஸ்ஸிங்கோட இந்த பில்கிரிம் ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் கிளம்புற டைமில் வந்து ஈது டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. மாஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரீட்லலாம் நிறைய கலர்ஃபுல் லைட்டு போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே தூக்கம் நாங்கள் ஷார்ஜா ரீச் ஆகிட்டோம். சர்ச்சுக்கிட்ட எல்லாரையும் கொண்டு விட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 10 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்து டிராஃபிக்கில் டிலே ஆகிடுச்சு. எப்படி இந்த ட்ராவல் எங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு.